காலி பண்ணிட்டோம் வேற. ஹே கைஸ், வெல்கம் பேக் மை சேனல் கைஸ். நீ வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சி சமைக்கலான்னு வந்துக்கிறோம். ஒரு 2 மீன் பிடிச்சாலும் இந்த சமைச்சி சாப்பிட்றோம் கைஸ். ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கேன். லெட்ஸ் கோ கைஸ், லெட்ஸ் கோ டூ இட். ஆமாம் தம்பி. வேற மாதிரி கைஸ், ஃபர்ஸ்ட் நம்மளே மீட்டு வேற மாதிரி ஃபர்ஸ்ட் தமிழ் மீன் வாழ்க்கை. கைஸ், நீங்கள் நம்புங்க, நம்பாட்டி போங்க. இந்த 10 பசங்களுக்கு கேளுங்க. ஃபஸ்ட்டு அட்டம்லே மீன் ஆடிச்சு. எப்படி தம்பி? பக்காவா? வேற மாதிரி ரிசல்ட் கைஸ். இந்த ஃப்ராகு பாருங்க, பாண்டா ஃப்ராக். செம்ம ஃப்ராக் கைஸ். வாங்க இன்னொரு டைம் போய்ட்டு பார்ப்போம். போடு நம்ம தெரியல. ரெண்டாவது இந்த பையனை பாரா. ஓ வேற மாதிரி இது. என் கண்ணு சத்தியமா என்னால் நம்ப முடியல கைஸ். இது பாருங்க, 2 பேக் டு பேக் அட்டன் டைம்ல அப்படியே. நான் கட் பண்ணாமல் போடுறேன் இந்த வீடியோவே. உள்ள போது போடுறது அலப்பற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி மாடா போட்டு பார்க்குறேன். அங்கே ஒருத்தர் பாரு. பின்னாடி கேட்குறா. fish out. Hey.
ஆமாண்டா. அட ஷட். டேய் கோலை போயிடுச்சு அது. ஸோ டே அவனை சிரிக்க வேணா சொல்கிறா. டே டைம் ஆகண்டா. வீடியோ போய் பாரு போடா. கைஸ் 3 மிஸ் ஆயிடுச்சு கைஸ். Fish on guys. Fish on guys, fish on. Guys, பாருங்க. நல்ல ஒரு black color guys. Wow. நல்ல கலர். நல்ல சைஸ் கைஸ். நல்ல சைஸ். நான் கேட்டுட்டேன் கைஸ். பாருங்கள் நல்ல ரிசல்ட் கைஸ். 3 மீன் அடிச்சிச்சு. ஆனால் நான் 4 மீன் விட்டேன் கைஸ். Fish on guys. Guys.
பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி சமைச்சு சாப்பிட வந்திருக்கோம். பசங்க க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க கைஸ். பாருங்கள் க்ளீனிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு கைஸுங்க. க்ளீனிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. சமைச்சு சாப்பிட்றோம், வெறித்தனம் பண்ணுறோம், என்ஜாய் பண்ணுறோம் கைஸ். ஆளுக்கு ஐயோ கைஸ், நம்மளுக்கு வந்து ஒரு 5 மீன் ஆச்சு. நம்ம வந்து 5 பேர் இருக்கிறோம். 5 மீன் ஆப்பிடுச்சு. ஒன்று நாங்கள் பிடிக்கல. நம்ம ஒன்று வந்து வலையில் மாட்டிருச்சு. அது ஆமாம், ஒன்று வந்து விஜய் பிடிச்சான் பாருங்க. அது வேறு எனக்கு வேதனையாக இருந்துச்சு. அப்போ சொல்லிட்டு வந்தேன், எவ்வளோ அழகாக இருக்கு போடுறான்னு சொல்லிட்டு வந்தேன். பீஸ்னால் இப்படி தான் போடணும், விரால் பீஸ். இன்னும் சின்னதாக போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக கிடைக்கும். அப்படி எப்படி சொல்கிறது, அந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி. க்ளீன் பண்ணால் இந்த விஷயத்தை தான் கரெக்டாக பாருங்க. இங்கே பாரு, விராலில் இந்த மாதிரிலாம் பார்த்தா எனக்கு சுத்தம். விராலில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே அந்த பெரால் இருக்கும். விராலில் வந்து பெரால் வந்து பார்த்து அடிக்கணும் கைஸ். எப்படி ரைமிங் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மீன், விரால் மீன் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது பார்த்தீங்கன்னா உயிரோட பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பாருங்கள், தெரியுதா? உயிரோடு தாங்க இது, உயிரோடு இருக்குது. ஸோ இதை இந்த மாதிரி முதல்ல பெரால் அடிக்கிறோம். எதிலேசரே இன்கமிங் கால் வாட்ஸ்அப். யார் அது? தெரியல. விடு கண்டுக்க. நம்மளே மீன் பிடிச்சி சரி சரி, இதில் தேய்ண்ணா, இதில் தேய்ண்ணா அப்படின்றியா? நைஸ். அதுவும் நல்ல ஐடியா தான். சூப்பர். அதில் தண்ணி ஊற்றுங்க. இதெல்லாம் ஒரு 400 கிராம் இருக்குமா? இது நல்லா இப்போ சொரப்பாயிடுச்சு. நல்லா இதில் தேய்ச்சதுனால அந்த வாழைப்பு சுத்தமாக போயிடுச்சு. ஆனால் நம்ம மோஸ்ட்லி இப்போது என்கிட்ட கத்திரிக்கோல் இல்லாததுனால நான் என் கையாலே அந்த வேலையை நான் செய்கிறேன். அண்ணன் வந்து ஆல்ரெடி பலசாலி. விரால் மண்டையில் ஒன்றுமே இருக்காது. மண்டையில் ஒன்றும் இருக்காது. அதனால் இந்த பாருங்கள், இந்த இடத்துல கட் பண்ணி அந்த ஒரு உங்களுக்கு தெரியும், அந்த கட் பண்ணும்போது தெரியும் கறி எங்கே இருக்குது, கறியோடு மட்டும் கட் பண்ணி அந்த தலையை க்ளீன் பண்ணி கிடாசிடணும். ஆனால் நீங்கள் வந்து விரால் குழம்பு மண்டையை மட்டும் குழம்பு வைக்கலாம். ஆனால் அந்த மண்டையில் ஒன்றுமே இருக்காது, சும்மா மீன் வாசனை அடிக்கும். அவ்வளோதான். இதில் ஒன்றுமே இல்லைங்க. தண்ணி வேறு ஸ்கின் அவுட் பண்ணுறாரு. ஸ்கின் அவுட்டே பண்ணுவோம் நாங்கள். அந்த அளவுக்கு மோசமான ஆளுங்க நாங்கள். எஸ் தம்பி இங்கே வச்சியா அண்ணா உடல. சரி, உங்கள் மன திருப்திக்கோசரம் நாங்கள் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுறோம். ஏய் என் சார்ண்ணா, ஃபுல்லாக ஸ்கின் அவுட் பண்ணியாச்சு கைஸ். ஆக்சுவலாக வந்து மீன் வந்து எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அது இந்த மாதிரி வந்து இதில் நீட்டாக கிழிச்சிடணும். இது பொறுத்த வரைக்கும், இந்த மீனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விட்டிங்கன்னா, கத்திரிக்கோல் விட்டாலும் சரி, கத்தி விட்டாலும் சரி, நீட்டாகவே ஓப்பன் ஆகிடும். ஏன்னா அடி வரைக்கும் அது வந்து அடி வரைக்கும் ஓப்பன் ஆகிடும். இந்த பாருங்கள், இப்போ சுத்தமாக இதில் இருக்கிற அந்த பிளட்டு வரைக்குமே நீங்கள் க்ளீன் பண்ணால் கூட சந்தோஷம் தான். பட் பிளட் இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அது இருக்குது பாருங்கள், பிளட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த குடல், ஸோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணுறதோட சரிங்க. இதுக்கு மேலே தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. இப்போ நம்ம ஸ்கின் அவுட் பண்ணதுனால அப்படியே நீட்டாக பாருங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. அது தெரியும், உப்பு போட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. உப்பு போட்டு கூட கழுவு தேவை சொன்னால் ஸ்கின் அவுட் பண்ணிட்டோம்ல. ஆமாம், அதனால் ஆமாம். இதில் வந்து ஸ்லைஸ் மட்டும் போடணும். தண்ணி ஊற்றணும், அப்படியே போடணும். தண்ணி ஸ்லைஸ்னால் அந்த கோடு போடணும். கொஞ்சம் அந்த மசாலாலாம் உள்ளே ஏறுறதுக்காக கொஞ்சம் லைட்டாக கோடு மட்டும் போடணும். உப்பு போட்டு கழுவுங்க ஒரு ஷிஃப்டாக. பாருங்கள். இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. மற்ற மீனில் பார்த்துருப்பீங்க, விராலில் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி விரால் மீனை இந்த மாதிரி நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்ருக்க வாய்ப்பே இல்லை.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நடு முள் மட்டும்தாங்க இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து சதைன்றதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மசாலா ஃபுல்லாக உள்ளே ஏறிச்சுன்னா அப்படியே அது பிட்டு சாப்பிடும்போது அப்படி ஒரு எப்படி சொல்கிறது அது ஒரு உணர்ச்சியே வேறு மாதிரி இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மசாலா வந்து நாங்கள் எந்த மசாலா போடுறோன்றது பாருங்கள். மீனை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு அந்த ஆதி காலத்தில் எப்படி சாப்பிட்டாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம சாப்பிட்ணும். எப்படின்னா முழுசாக வந்து வேகக்கூடாது. ஒரு ஒரு ஆஃப் பாயிலில் தான் சாப்பிடணுமே. இப்போ நம்ம ஆஃப் பாயில் முட்டையில் வந்து ஆஃப் பாயில் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி முக்கால் வேக்காட்டில் தான் நம்ம சாப்பிடணும். அப்போ தான் வந்து மீனோட டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். நாக்கில் ஒட்டும் மெயினாக. மீன் எந்த அளவுக்கு சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்ணுக்கு நல்லது. கைஸ் பத்தாச்சு வேற விரால் கிட்டத்தட்ட 5 கிலோ இருக்கும். இது 5 கிலோ இல்லை 4 கிலோ இருக்கும். சாரிங்க 4 கிலோ இருக்கும். நான் 5 விராலா தம்பி? ஒன்று கிட்டத்தட்ட 700 கிராமு. அப்படின்னா எவ்வளோ அது? 735. சரி 3.5 கிலோன்னு விட வச்சு 3.5 கிலோ வெறும் விரால் என்ன ரேட்டு விற்கிதுன்னு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். 1000 ரூபா கிலோ. 1000 ரூபா கிலோவா இருக்குது? 600, 700, 800 சைஸ் பொறுத்தது. சென்னையெல்லாம் டைம் பொறுத்தது, அந்த சீசனை பொறுத்தது. ஸோ நாங்கள் வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 3500 ரூபா மீன். 3500 ரூபாயா? சரி 2000 ரூபா மீன். 2000 ரூபா மீன். சரி விடுங்க 2000 ரூபா மீன். நாங்கள் சாதாரணமாக வந்து இங்கே குக் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம். எப்படி அது உங்களுக்கு அது தெரியுதுங்களா? ஏன்னா இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ண வேண்டிய விஷயம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸோட இதுக்கு மேல என்ன வேணும் கைஸ்? உமாப்பட்டி வந்து நல்ல ஐலாண்டு தான். அதோட ஐலாண்டில் தான் நாங்கள் இப்போ பிடிச்சோம். அதோட மோசமான ஐலாண்டு திருவண்ணாமலை ஐலாண்டு இது. ஸோ என்னென்னா நம்ம தம்பி வந்து எப்பவுமே மீன் பிடிச்சான்னாக்கா அந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்றதெல்லாம் வந்து ரொம்ப விரும்புவோம். ஆமாம், ஃப்ரெண்ட்ஸோட இருக்கணும். ஏன்னா அவனுக்கு வந்து என்னென்னா நாங்கள் மட்டும் என்ஜாய் பண்ணால் நல்லா இருக்காது. மற்ற நம்ம யார் சப்ஸ்கிரைபரும் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிற ஒரே தம்பி நம்ம தம்பி மட்டும்தான். ஸோ அதனால இப்போ ஒரு 2500 ரூபா மீன் இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு ஆளாக பிடிச்சாலும் பரவாயில்ல. ஐயோ இல்லை தம்பி, வந்து உண்மையை பேசணும் இல்லையா? நம்ம சப்ஸ்கிரைபருக்காகவும் நம்ம நண்பர்களுக்காகவும் இதை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டான் தம்பி. ஸோ அதை எல்லாரும் வந்து அதை இது பண்ணிக்கங்க. ஆமாம், இங்கே பாருங்க, இங்கே ஒரு இது இந்த மாதிரி ஒரு மசாலா மிக்சிங்கை நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ பார்க்க போகிறீங்க. ஏன்னா இதில் பண்ணுறியா அதில் பண்ணுறியாண்ணா? இதில் தான் பண்ணணும். இது வந்து மீன் போடுறதா? இது கழுவி வைடா வாடா. இந்த பக்கம் கழுவி மசாலா எடுங்க. இந்த பாருங்க ஆச்சி தான். ஆச்சி எப்பயுமே ஆச்சி. ஒரு லெமன் போடலாமாண்ணா? இது வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலாங்க. இது எதில்? அதுலையா? டேய் அதுக்குள்ளே ஏன்டா இது பண்ணிட்டேன்? கைஸ் பாரு, இன்னும் மசாலே கலக்கல, அதுக்குள்ளே பாரு. இவனுங்க கூட சேர்ந்தாலே இப்படி தான் பண்ணுவானுங்க. டைம் ஆகுதுடா. இங்கே பாருங்க காய்ஸ் 4 மணி ஆகுது. காய்ஸ் இவன் வந்து ஆஃபீஸ் லீவ் போட்டு வந்துக்கிறான். இங்கே பாருங்க, அவங்க டிஎல் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா பார்த்துக்குங்க. இந்த எல்லாரும் ஆஃபீஸ் லீவ் போட்டு தான் வந்துக்கிறோம். எல்லாரும் அவங்க டிஎல் பார்த்தாங்கன்னா இன்னைக்கு காலி வேர்த்துச்சா வேர்த்து எனக்கா? சரி அப்புறம் எப்படி வருது கேளா அவர்கிட்ட? தண்ணி லைட்டாக காட்டு. காட்டுவாங்க நடிச்சுக்கலாம் காட்டுவாங்க. லைட்டாக கொஞ்சம் தண்ணி காட்டு. லெமன் ஊற்றி நம்ம ஊர்லேருந்து கொஞ்சம் போட்டு ஊற்று. கொஞ்சம் போதும். போதும். புளிக்க ஆரம்பிச்சிடும். விஜய் அப்படி தான் சொல்லுவான். அந்த கண்டுக்காதீங்க. ஒரு மாதிரி புளிக்க ஆரம்பிச்சிடும் லெமன் ஊற்றினா. போதும் தம்பி, போதும். ரொம்ப தண்ணியாக ஊற்றினா மசாலா ஒட்டாது தம்பி. மசாலா உள்ளே இருக்கணும். போதும், கரெக்டாக இருக்குது மசாலா. கட் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் லைட்டாக காஞ்சிச்சுன்னு வச்சுக்க. அது பாரு, இது அப்படியே பிரித்து வச்சு வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சுன்னு வச்சுக்க. பக்கம் கொஞ்சம் காய்ஸ் இங்கே பாருங்கள் பெத்த பீஸ்.
அண்ணன் கையில் போட சவுண்டை மட்டும் பாருங்கப்பா. ஐயோ அந்த சத்தம். பார்த்தீங்கன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3:30 இருக்குங்க. நாங்கள் மீன் பிடிச்சது ஒரு 12 மணி வந்தோம், மீன் பிடிச்சோம், க்ளீன் பண்ணோம், இப்போ சமைக்கிறோங்க. இடம் பாருங்கள் எவ்வளோ அருமையான ஒரு லொக்கேஷன். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன ஒரு டைமில் போயிட்டு மீன் பிடிச்சி ஜாயின் பண்ணுறப்ப எங்களுக்கு கமெண்ட் வீட்டில் கொடுத்துட்றீங்களா? சைட் பண்ணுவோம். மீன் பிடிச்சி ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. பார்த்துனேன் அனல். வாவ் வாவ். ஆஹா ஆஹா ஆஹா. என்ன பத்துமாண்ணா? லெமன் லெமன் ப்ளீஸ். லெமன் லெமன். லைட்டாக ஓடியா நல்லா இருக்குண்டா. கைஸ். வைண்ணா நீயும். ஆஹா. ஏங்க அத்திப்படி வாங்க. ஐயோ பேர சொல்லு சொல்லு. அப்படியே இங்கே பாருங்க. என்ன மீன் காட்டுண்ணா இன்னும் ஒரு ஆளா. ஐயோ மூட்டை மூட்டை போட்டு போகிறான். நான் தானே சாப்பிடணும் ஒரு பீஸு. எப்படி தரமான டேஸ்ட்டு. இந்த மாதிரி யாராலையும் சாப்பிட முடியாது. ஆஹா. குத்தமாடா. ஹெல்மெட். நீடுன்னா ஆஹா வாங்கிக்கோங்க. அதுதான் சொல்லுவேன். வேற மாதிரி சொல்லுங்கண்ணா, சத்தியமா எதுவுமே இல்லையாண்ணா. காடு கொஞ்சம் இறங்க தான் அருமையான ஒரு லொக்கேஷனில் மீன் சாப்பிட்டுருக்கோம். ஒரு பிடி அப்பளம், பாருங்க. ஒரு பிடி சோறு, இப்படி தான் வந்து சாப்பிடணும். கைஸ் விரால் பொறுத்த வரைக்கும் முள் இந்த முள் தான் இருக்கும் கைஸ். நடு முள் தான் இருக்கும். அதுவும் நீட்டாக இருக்காது பாருங்க. இதுதான் காலி பண்ணிட்டோம் விரால். தம்பி இதை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. இது வரையும் நீ இந்த மாதிரி சாப்பிட்ருக்க மாட்டேன். டேய் இப்போ சாப்பிட்டேன் நான். தம்பி உட்காரு. இந்தா சூடாக இருக்குண்ணா. டே ஐயோ மசாலா ஏறி. எப்படி? ஆனால் அருமையாக இருக்குது. அந்த ஜூஸ்னஸ் இருக்குதுண்ணா. அதான் மேட்ருங்க. அது என்ன விஷயம் சொல்கிறேன் தெரியுமா? நம்ம அனல் கம்மியாக போட்டோம். அனல் கம்மி, எண்ணெய் கம்மி, ரொம்ப நேரம் வேணுச்சு. ஆமாம் ரொம்ப நேரம் வேணும். அப்படியே போடணும் எல்லாத்தையும். அரைக்குறை வேக்காடை தான் இருக்கணும். எஸ் மிக்ஸ் பண்ண பக்கா பக்கா ரொம்ப டேரி. போன வாரம் வீட்டுக்கு மேலே போடும். பக்கா பக்கா சரியான பக்கா. அண்ணன் சேர்த்து போகிறாரா பைக்கியம்? கைஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு கைஸ். இன்னொரு 2 அடசல் இருக்குது. எனக்கு வந்து போதும். ஓகே கைஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஷைனிங் ஆஃப். ஷைனிங் ஆஃப்னா இனஃப். ஓகே கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ், லைக் பண்ணுங்கள் கைஸ். பை பை.